அனைவருக்கும் வணக்கம். நான் ஷைனாப் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பெனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகபாத சிரபாதாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சிரபாதாசனம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு காணொலி யோக சிற்பி சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஆசனத்தை கற்றுக்கொண்டால் இந்த ஆசனம் மிகவும் சுலபமாக இருக்கும். அந்த ஆசனத்தை செய்வது போன்றே அனைத்து நிலைகளிலும் நாம் இதை செய்து ஒரு கால்களை மட்டுமே நாம் நீட்டப் போகிறோம். அதற்கு முதலில் வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு சிரசாசனத்திற்கு அளவு வைத்து கைகளை நம்ம வைப்போம். அதுபோல் அளவு வைத்து கைகளை பிடித்து கொள்ள வேண்டும். பின்பு தலை உச்சி பகுதி தரையிலும் மற்ற பகுதி கைகளில் புதைத்து வைத்துக்கொண்டு இடுப்பை உயர்த்தி கால்களை நேராக மேற்கொண்டு சென்று, இது சிரசாசனம். 2 கால்களையும் மடக்கி தலையின் மீது வைத்து ஒரு காலை நேராக நீட்ட வேண்டும். 2 கால்களையும் தலையில் வைத்து நாம் சிரபாதாசனம் ஏற்கனவே செய்தோம். இப்பொழுது ஒரு காலை மட்டும் நீட்டி ஏகபாத சிரபாதாசனம் செய்கிறோம். இதை அடுத்த காலில் நாம் செய்து கொள்ளலாம். இதுவே ஏகபாத சிரபாதாசனம் ஆகும். இந்த ஆசனத்தை செய்து முடித்த பின்பு சசங்காசன நிலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பே இதை நான் செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தை இப்பொழுது மறுபக்கம் அடுத்த கால்களை நீட்டி செய்ய போகிறாங்க. தெளிவாக கவனிங்க. கால்கள் நேராக உயர்த்துங்க. மடக்கி தலை கொண்டு வாங்க. இப்பொழுது ஒரு காலை நீட்டுங்க. ஏகபாத சிரபாதாசனம். ரிலாக்ஸ் நிலை. சசங்காசனம் செய்து நம்ம எப்போவுமே எழும்பணும். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காணொலிகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி தந்து திருத்தங்களை பெற்று நாங்கள் காணொலியை வெளியிட்ட பின்பு செய்து பயன்பெறலாம். நன்றி. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.